நிலத்துல முட்டாது. ஆ தூணுக்கு அந்த தூணுக்கு கீழ் பக்கமா அந்த பேப்பருக்கு டவலை போட்டு எடுத்து வருவோம், அந்த பக்கம் பெருமது. எப்படி விளங்க இப்போ தூணுன்றது கீழே இருந்து போகிறது தானே. இல்ல மேலேருந்து தான் கீழே வருது. ஓ இல்லை இல்லை மேலேருந்து கீழே வந்தாலும்னா கீழே ஏதோ முட்டை இல்லை. ஒன்றில் தானே அது நிற்கிது. கீழே முட்டை இல்லையா அது. அப்படியா. ஓ அப்படி நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நான் அதை ஆ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நான் அதை அங்கே எடுத்து காட்ட முடியுமாட்டா நான் பார்க்குறேன்னா நீங்கள் ஒரு நிமிஷமா நீங்கள் என்ன காட்சி இப்போ பண்ணுறது இப்போ முடியுமா. கட்டப்பட்டதா இல்லை ஏற்கனவே இருந்த இல்லை கட்டடம். அது நீண்ட அது கடகாலமாக நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கோயில், வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க கோயில் தான். இப்போ நான் தகவல்கள் வரைக்க பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பேசுங்க டக்குன்னு எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். சரி ஓகே 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 எல்லாம் ஒரு அற்புதம் தானே என்ன. ம் தொங்குப்பறி தொங்குப்பறி என்று சொல்லுவாங்க தானே, அப்படி நிற்கிது. ம் ஆ ஐயா ஒரு முறை இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கோ. இருக்கிறவர்கள் பேசலாம். நகுலவதி அவர்களும் எதுவும் இருந்த சமய சம்பந்தப்பட்டது சொல்லலாம். நான் அதற்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஆ இன்றைய நாளை பற்றி சொல்றேன். அப்படி என்ன கொஞ்சம் பொறுங்க. ஒரு நிமிஷம் நான் கூட அக்கா ஒரு நிமிஷமா. நிச்சயமான கோவில்கள். அதுலயும் நம்பர் 1 பாத்தீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நம்பர் 3 லேபாக்ஷி டெம்பிள். ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற இந்த கோவில்ல ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கோவில்ல உங்களால இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸா பார்க்க முடியும். இந்த பில்லர்ஸ் எல்லாமே தரையில ஓட்டாம காத்துல பறந்துகிட்டு இருக்கும். அந்த பில்லர்ஸோட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நீ வேணாலும் போட்டு எடுத்து செக் பண்ணிக்கலாம். நம்பர் 2 கர்நாடகால விட்டாலாங்கிற பேர்ல ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில முழுக்க முழுக்க பாறைகளாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி இருக்காங்க. இந்த கோவில் இருக்கிற பில்லர்ஸ் நீங்க தட்டினீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் சவுண்ட் வரும், அதாவது பொட்டு சவுண்ட் கேட்கும். ரொம்பவே ஆச்சரியமான நம்பர் 1 பக்கத்துக்குள்ள உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு வீடியோ லைக் பண்ணுங்க. நம்பர் 1 கேரளாவில் இருக்கிற ஸ்ரீ பத்மநாத சாமி டெம்பிள் தான் இந்த உலகத்தோட ரிச்சஸ்ட் டெம்பிள்னு சொல்லுவாங்க. என்னதான் இந்த கோவிலை பத்தின பல மிஸ்ட்ரிஸ் இருந்தாலும் இந்த கோவிலோட கோபுரத்துல இருக்கிற சந்துல இந்த மாதிரி சூரியன் கிராஸ் பண்ணி போறத உங்களால பார்க்க முடியும். நம்ம இந்தியாவில இருக்கிற 3 அமானுஷ்யமான கோவில்கள். அதுலயும் நம்பர் 1 பாத்தீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நம்பர் 3 லேபாக்ஷி டெம்பிள். ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற இதை விட ஸ்பீடாக சொல்ல மாட்டார் சொன்னவர். இல்லை அவைக்கு அந்த இது கிளிப்பிங் தான், அந்த டைமிங் இருக்கு மேடம், அவ்வளோதான். நான் அவங்களோட டைம் அதுக்குல்ல ஆனால் நான் அற்புதமாக தான் இருக்கு என்ன. இப்போ நாங்கள் பிறகு நாங்கள் கோயிலின் பேரை கண்டுபிடிச்சு நாங்கள் பிறகு சொல்லி பார்த்தா மட்டும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படிலாம் தேடி தேடி இந்த கீழே தயாரித்து வச்சுப்போம் ஐயாவை குழப்பறதுக்கு. இன்றைக்கு ஐயாவை காணல. ஐயா நீங்க குழப்பிடுங்க தெரிஞ்சு ஐயா தெரிஞ்சிட்டது போல இருக்கு. இன்னைக்கு ஐயா ஏதோ தெரிஞ்சுக்கிது போல. விஸ்வநாதன் கோயில்ல கோயிலுக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட ஆக்களத்தான் விடுவார்கள். போலீஸ்காரர் மாதிரி பொல்லுகளோட நிற்பார்கள் வாசல்ல. எந்த கோயில்ல? ஸ்ரீ பத்மநாதன் கோயில் கடைசியா பத்மநாத சுவாமி கோயில்ன்றது சுவாமி கோயில் திருவனந்தபுரத்தில் இருக்கு. குறிப்பிட்ட ஆட்கள் யாரை சொல்றீங்க? குறிப்பிட்ட ஆக்கலண்டா ஒரு குறிப்பிட்ட ஆக்களத்தான் உள்ளுக்கு விடுவார்கள். இப்ப எல்லாரும் நிறைய நிற்பார்கள். குறிப்பிட்ட தொகையா? குறிப்பிட்ட தொகை மக்கள் தொகை. அப்படி சொல்லு. குறிப்பிட்ட ஆட்களுக்குள்ள அது எங்கேயோ இல்ல போகுது. எல்லாரும் ஒரே நேரத்தில் நிறைய பேரை விடாமல் ஒரே நேரத்துல இல்ல, அதுவும் எல்லாம் அந்த பேக் கேன் இன்னும் கைத்தொல்லை பேசி கொண்டு போக கூடாது. பேக் எல்லாம் செக் உள்ளுக்கு விடுவார்கள். முக்கியமான விஷயம் ஷர்ட் போட முடியாது, வேட்டி கட்டிக்கு தான் போகணும். வேட்டி கட்டி சீலை கட்டி போகணும். பக்கத்துல அதுக்கேற்ற அந்த மெலிஞ்ச சீலைகள் மெலிஞ்ச வேட்டிகள் எல்லாம் விக்கிற கடையும் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு நான் போயிருக்க. இவர் போயிட்டு ஆந்திரா பிரதேசத்துலயா இருக்குது? இல்ல கேரளா. இல்ல கேரளா. அப்ப என்னண்டா கைத்தொலைபேசி இருந்ததால இன்னும் உள்ளுக்கு விடையில அவர்கள் மறைச்சு போட்டார்கள். அடுத்த நாள் காலை அதிகாலை சென்று அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் தான். உள்ளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தனி மணலால இருக்கு. அங்க இந்த என்ன நகைகள் அதுகள் இதுகள் எல்லாம் பூட்டி வச்சிருக்கிற அதாலதான் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை விடுவினம். மற்றது படங்கள் எடுக்கக்கூடாது அப்படி என்ற ஒரு கட்டுப்பாடான கோயில். நம்பிக்கையாக சனம் சென்று விளக்கேற்றி தீபம் ஏற்றி வருகிறார்கள். இன்றைய தினம் கார்த்திகை சோமவார 1வது திங்களும் இன்றைய தினம் என்ன பிள்ளையாருடைய சதுர்த்தியும் இன்றைய தினம். இதை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது இப்போ நாராயணர் பத்மநாத சுவாமி கோயில்ன்றது நாராயணர் கோயில். அங்கே ஒரு அம்மனை பார்த்துருக்குறேன். அப்போ போய் பொண்ணுக்கு இருக்கிற அம்மனை பார்த்துருக்குறேன். ஆனால் நான் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு போனதில்லை.
ஓ அது இப்போ நாராயணர் கோயிலா அம்மன் கோயிலா? அது நாராயணர் கோயில் தான் அது. அப்போ அம்மன் கோயிலுன்றாரு. இல்ல அம்மன் இல்ல, அம்மன் உள்ளுக்கு சிலை வந்து இருக்குங்க. அந்த அம்மன் சிலை பெருசா வச்சிருக்கிறாரு அங்க. பெரிய சிலை ஒன்று வச்சு அது பிரசித்தமாக இருக்கிறது. ம். அதுதான் எந்த கண்ணுக்குள்ள நிக்கிறது இப்ப. ஓ இல்லை இல்லை அந்த கோயில் இப்போ அம்மன் கோயிலா நாராயண கோயிலா நான் கேள்வி. நாராயண கோயில் பத்மநாத சுவாமி என்றால் பத்மநாத சுவாமிகள் வந்து பத்மநாத. ஆம்பளை தான். நாராயணர் தான் அது. இல்லை ஆம்பளை தான் நீங்கள் சொன்னதுபடி அம்மன் சொல்லக்கூட நான் அம்மன் கோயிலா இல்ல அம்மனை உள்ளுக்கு வந்து பார்த்துருக்கலாம். அந்த அம்மன் கண்ணில் நிக்கிறா அப்படியே நம்ம முன்னுக்கு. ஓகே ஓகே. ம். ம், அது என்னுடைய அம்மா பிறந்த ஊர் அது. கேரளா எந்த இடம் அது? கொச்சினா? அது திருவனந்தபுரம். திருவனந்தபுரம். அங்க இருந்து கிட்டத்தட்ட 1.5 மைல் தான் எங்களை அம்மாட்ட எங்களை பாட்டி வீடு எல்லாம் இருக்குது. ஆ So, நான் லைஃப்ல ஒரே ஒரு தான் கேரளாவே போயிருக்கிறேன். நான் போனதே இல்லை. அம்மா எல்லாம் இங்கே வந்துட்டாங்க தானே இந்தியாவிலோடைய. ஆமாம் ம் இங்கே நான் போகல. ம். ஆனா ரொம்ப ஒரு இல்லை அது அற்புதமானது என்ன இப்போ அது அப்போ இதில் நிற்கிறேன்னு சொன்னால் அது அப்படி அமைச்சிருக்கிறார்கள் அப்படின்ட்டா. இல்ல இப்ப நான் இந்த காட்டுனது அந்த கோயில் இல்லை. இது வந்து ஆந்திராவில் இருக்கிற வேற ஒரு கோயில் உண்டு. இல்லை தூண்கள் தூண்கள் நிலத்தில் முட்டாங்க. தூண்கள் அதாவது மேலேருந்து இறங்குற மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த நேரங்கள்ல பெரிய ஒரு தொழில். இல்லை அந்த காலங்கள்லயே பாருங்க அமெரிக்காவில எல்லாம் வாணி நிறைய கோயில்கள் பெரிய கோயில்கள் காட்டியிருந்தன வண்டைக்கு. இந்து கோயில்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் என்ன பழைய கட்டிடங்கள் எல்லாம் இது பெரிய கோயில். அது போறதுக்கு நான் நினைக்கிறேன் 1/2 மணி நேரம் எடுக்குவாங்க அந்த போய் வேற பார்த்துட்டு வேற அப்படி என்ன கோயில் அமெரிக்காவில் இருக்குது. சிலது இந்த தொழில்நுட்பங்கள்லாம் எங்களை வந்து பக்தியை எங்களுக்கு அதிகப்படுத்தும். முக்கியமான விஷயம் இல்லை. இந்த கொச்சிக்கடை அந்தோணியார் கோயிலுக்கு யாராவது போயிருக்கீங்களே? நான் ஒரே ஒருக்கா போயிருக்கேன். கொச்சிக்கடை அந்தோணியார் தானான்ற என்னுடைய ஞாபகம் இல்லை. அங்க அந்த ஜேசுநாதர் படுத்திருப்பார், நெஞ்சில எல்லாம் கலந்த அதை பார்த்த உடனே ஒரு புல்லரிக்கும் எங்களுக்கு. பார்த்த உடனே அதெல்லாம் அங்கேயும் இருக்கு சார். மாதிரி இருக்கும். அது அவ்வளவு தத்ரூபமா பார்த்த உடனே எங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இப்படி செய்தாங்களேன்ற மாதிரி இருக்கும். அது அந்த நேரத்தில் அவர்கள் பக்தி பூர்வமா செய்த அந்த விஷயங்கள்லாம் இன்னும் எல்லாருக்கும் அந்த பக்தியை ஏற்படுத்துது. அந்த 5 இடங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் மதுரை அந்த இதுல கட்டினா சத்தம் கேட்க வேண்டும். நாங்க போனாங்க கட்டினது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பெரிய ஒலியா கேட்குமானி ஒரு இதுல கட்டினா சத்தம் கணாங்கணாங்கன்னு கேட்டு நல்ல என்ன அந்த காலத்துல உண்மையாக வல்லவர்கள் கட்டினது இல்லை. அதான் அந்த காலங்களில் கட்டின எல்லாம் ஒரு அற்புதமானது, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய கட்டிடங்கள் தான். இந்தோனேஷியா அங்கால பக்கத்துல எல்லாம் கட்டிடுற கோயிலெல்லாம் பார்க்கல. அது என்ன இந்தோனேஷியா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. என்னன்னா பிரிட்டிஷ் காலத்துல அந்த அந்த நேரத்துல அவர் அந்த அங்க நான் என்ன சொல்றது கலெக்டர் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த நேரங்களில் இருந்த ஒருத்தர் அந்த கலெக்டர் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறார். ஒரு வாசல்ல போய் ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு சின்ன குட்டி பிள்ளை வந்து வெளியிலாண்டு கூப்பிட்டுதான் மழை நேரங்கள்ல. இவர் வெளியில வந்து என்ன நெட்டி பார்க்க வீட்டுக்கு மேல இது விழுந்து வீடு விளைஞ்சு போச்சான். அப்புறம் இந்த பிள்ளை தன்னை காப்பாத்திட்டு யாருக்கு பார்ப்போம் நேராக பிள்ளை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலுக்கு போய் தான் காணாம போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் தான் உயிர் அதாவது சுதந்திரம் கிடைச்சு இங்கிலாந்துக்கு போன பிறகும் வருஷம் அந்த கோயிலுக்கு வந்து வந்து கும்பிடுவாருன்னு சொல்லி வரலாறு வச்சிருக்கிறாங்களே. அம்மன் தான் அது மீனாட்சி அம்மனா? ஏன்னா அவர் அந்த காலங்கள்ல அவர் தான் வந்து மதுரை மீனாட்சியை ஒண்ணு செய்ய வராம ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு இருந்தவரா அவருக்கு ஆட்சி காலங்கள்ல. அப்ப அதால அந்த அம்மன் அவருக்கு அருள் கொடுத்திருக்கிறான்னு சொல்லிதான் அந்த அவர் தன்னுடைய சுயசரிதையில எழுதி இருக்கிறார். அந்த இப்படி எல்லா கோயில்களுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கு. இந்து கோயில்கள் தான் முதல் உலகத்துல கட்டப்பட்டதாம். இந்த மற்ற கிறிஸ்துவ கோயில் அதுகளில் பார்க்க இந்து கோயில் இந்து சாமி முதல் வந்து என்ன விவரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு கிறிஸ்துக்கு பின் தான் இயேசுநாதருடைய ஆலயங்கள் வந்திருக்கு. இயேசுநாதர் அந்த உடம்புலையும் 5 இடங்கள்ல அந்த காயங்கள் என்ன இருக்கு? அது அது என்ன 2 கரங்களை சிலுவையில அரைஞ்சது ஆணியால அது 2 காயம். இப்படி அரைஞ்ச 2 கையிலுமா கையில நீட்டி அரைஞ்சது 2 காயம். 2 கால்களையும் ஒன்றாக இணைத்து அரைஞ்சது 2 பாதங்களிலேயும் 2 காயம் 4 காயம். அதெல்லாம் சென்ட் ஆண்டனி சர்ச்சிலையும் இருக்கு. இங்க அட்டம்பாக்கலையும் இருக்கு சர்மனா. அந்த சென்ட் ஆண்டனி சர்ச்சிலையும் அதே மாதிரி தத்ரூபம் இருக்கு. ஆண்டனி சர்ச் அட்டம்பாக்கல அந்த 5 காயம் உள்ளுக்கு இருக்கு.
பெரிய பெரிய கோயில் பெரிய தேவாலயம். அதுதான் இந்த மற்ற அந்த உடல் முழுவதுக்காக சவுக்கால் அடிபட்ட அந்த ரத்தங்கள் சவுக்கால் அடிபட்ட காயங்கள் தான் உடல் முழுவதும் அந்த கோடு கோடுகள் மாதிரி அதாவது ரத்தம் போயிட்டது சவுக்கால் அடித்தது. சிறுவ பாதையில வருது எல்லாம் அடிக்கடிக்க விழுந்து விழுந்து எழும்புறேன் 3 முறை விழுந்து விழுந்து எழும்புறேன். அந்த ஒவ்வொரு இதையும் பார்க்கல தான் பிள்ளைகளுக்கு மங்களுக்கு சொல்லி கொடுக்க நேருது விஷயங்கள். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள் பிள்ளை இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு 30 வருஷத்துக்கு முதல் இருந்த அந்த சமுதாயம் மாதிரி இல்லை. இப்போ இவர்கள் எல்லாம் தெரிஞ்சு ஆசைப்படுறாங்க. சமயத்தையும் மொழியையும் நிறைய நாடுகிறார்கள் என்பது சந்தோஷமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் லவ் பண்றது கூட எங்களோட இலங்கை இந்திய தமிழ் பிள்ளைங்களை தான் லவ் பண்ணணும்னு சொல்லி கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியும் அந்த மாதிரியும் நிறைய பேர் முந்தி கருப்பு வெள்ளைய கல்யாணம் பண்ணாம பெண்களை அகலத்தை கல்யாணம் பண்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதுக்கு இந்த சமயம் சார்ந்த சில விடயங்கள் கூட அவைகளுக்கு அப்படி மனசை மாத்துது நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். சரியான கட்டுப்பாடுகள் தானே இப்ப எல்லாம் கொடுத்திருக்கேன். இந்து மக்களை கட்டக்கூடாது எல்லாம் இந்திய கட்டுப்பாடுகள் இப்ப எல்லாம் பாப்பாண்ட பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் அந்தந்த மதத்தில் இருக்க திருமணங்கள் செய்யலாம். அதுதான் எல்லாம் மதம் தானே. அது அவங்க மறுநாள் அஜண்டையும் கும்பிடலாம். இப்போ எங்கடத்துலேயே எங்களோட மாமா கட்டினது அவன் மாமி கிறிஸ்டியன், பிள்ளைகள் 2க்கும் போனவர்கள். அதேமாரி எங்கள் அப்பாட தம்பியும் கட்டினது, ஆனால் பிள்ளைகள் 2க்கும் போனது. அப்படியான அவங்களுக்குள்ள மாறவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பொழுது சாகும் வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அப்படி கட்டியிருந்தாலும் அவர்கள் கணவர் சொல்வார் நீ உண்டு மதத்தில் நீ உண்டு விருப்பம் போல விரும்பினா நீங்கள் இருந்து கொள்ளலாம். விரும்பினா 2 பேரும் 2டையும் கொண்டாடுவார்கள். இங்கே சித்திரை தபங்களும் கொண்டாடுவார்கள், அங்கே கிறிஸ்மஸ் பிள்ளைகளும் கொண்டாடுவார்கள். இந்த காலத்தில் கஷ்டமான செய்கிறது இல்லை, என்ன பெர்மிஷன் கொடுக்க செய்ய மாட்டாங்க. கோயிலுக்கு சாலி கட்டுறது கோயிலில் அனுமதியே இல்லை முந்தின காலத்தில். இப்போ எல்லாம் பப்பாண்ட ஒரு அனுமதி அளிச்சிருக்கிறாரு. இப்போ இதையும் வாசிக்கிறதுல தப்பில்லை தானே. அதை நாங்கள் வாசிச்சு இப்போ இவர் அதையும் அவன் இதையும் வாசிச்சு விட்டு அதுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் அது அறியலாம். அப்போ நல்ல விஷயங்கள் இருக்கிறதுல தப்பில்லை தானே. எங்களோட ஃபாதர்ஸ் எல்லாம் முழுக்க இந்து சமயத்தை பற்றி எல்லா சமயத்தையும் படித்து முழுக்க சொல்லுவீங்க. கல்வி முறையில 2 வருஷம் படிப்பில அவர்களுக்கு அந்த எல்லா மதங்கள்ல இருக்கிற அந்த அவ்வளத்தையும் படிக்கிறது. அதாவது அவர்கள் திருக்குறளை முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். இந்த மாணிக்க வாசகருடைய பாடல்களை முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். தாய்மானவர் வள்ளுவர் அவர்களுடைய அந்த சொற்களெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்து எங்களுடைய கிறிஸ்தவத்தோட இணைத்து எல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்துவார ஒரு விஷயங்கள் தான் அவர்கள் எல்லாம். அப்போ அதெல்லாம் எங்களோட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டு நாங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இப்போ வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் வாடினார்கள் எல்லாரும் சொல்லும்போது இப்போ நாங்கள் ஒரு வாடின பயிர்னு சொன்னால் அதில் 2 அர்த்தங்கள் கொள்ளலாம். இந்த பயிரையும் சொல்லலாம், மக்களையும் சொல்லலாம். அப்போ அதில் 2 அர்த்தங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே அந்த இலக்க குணத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. மற்ற தேட நான் கடவுளை தேடி கண்டுகொண்டேன் என்னுடைய கண்டுகொண்டேன்னு சொல்லும்போது கடவுளை நாங்கள் எங்கேயோ தேடுறோம். ஆனால் அது எங்களுக்குள்ளதான் இருக்கிறாருன்றது அது அந்த மாணிக்க வாசகரும் சிறியெல்லாம் சொல்ல அந்த வாசகங்கள்லாம் எங்களுக்கும் அது பொறுத்துதான். அதையெல்லாம் ஒப்பிட்டு வச்சுதான் எங்களை கிறிஸ்தவ மதத்துல இந்த மறைவீரர்கள் தான் வைக்கிறாரு சொல்லுகிறாரு. அதெல்லாம் வச்சுதான் சொல்றாரு. எந்த மதத்தையும் இலக்கியன்றது இல்லை. எல்லா சமயமும் வாழ்க்கை நெருங்குகளுக்கு ஏற்ற ஒரு சமயமாக தான் கைப்பட வேண்டும். இந்தியாவுக்கு அதிகம் பேர் அனுப்பப்படுறாங்க. ஃபாதர்ஸ் இந்த இதுகளை படிச்சுட்டு வர சொல்லி இந்த மாதிரி இது இஸ்லாம் இது அதுகளை எல்லாம் படிக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது என்ன சொல்ற இந்த பாலியல் இந்த இல்லற வாழ்க்கையில கூட அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பிரசங்கள்ல அவர்கள் அதைத்தான் போதிக்கும்போது சொல்லும்போது கோயில்கள் ஆலயங்கள்ல சொல்லும் போது அவர்கள் எல்லாத்தையும் சொல்லுவார்கள். அப்ப அதை அவங்க தங்களுக்காக இல்லை மக்களுக்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ராம்நாத் குருக்கள் ஐயா என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு கிறிஸ்தவ கல்வியில படிச்சவங்க சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் தமிழ்ல பைபிள் ஃபுல்லா வாசிச்சிருக்கிறேன். இங்கிலீஷ்ல வச்சோம்னா காலங்களுக்கு தமிழ்லயே நிறைய சொற்களுக்கு தெரியாது. பைபிள்ல இருக்க நிறைய சொற்களுக்கு தமிழ்லயும் முடங்காது. ஒரு வித்தியாசமா சொல்லாம வித்தியாசமா இருக்குமா அது நான் ஃபுல்லாக வாசிச்சிருக்கேன். அதே மாதிரி நான்
இப்போ இஸ்லாமிய சமயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அவங்க சொல்கிற கிராத் சொல்லுவேன், பாங் சொல்லுவேன், சலவாத் சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன் நான். ஏன்னா இஸ்லாமிய பாடசாலையில் நான் 2 வருஷம் படிச்சிடலாம் நான். எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்றதுல ஒரு பிள்ளை இல்லை. தெரிஞ்சு கொண்டாதான் இது தெரியும். நீங்க ஏன்னா அதில் படிச்ச நீங்க இஸ்லாமிய பள்ளிக்கூடத்துல? அப்போ நான் கண்டியில் இருந்த காலங்களில் நான் சிங்கள ஸ்கூலில் முதல் சிங்கள மீடியம் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் அந்த 70களிலேயே வந்து தமிழ் சிங்கள பிரச்சனை வந்து எங்களுக்கு தமிழாக்களை அடித்து பெரிய பிரச்சனை பண்ணோம். அப்போ அந்த நேரங்களில் எங்களுக்கு தமிழ் ஸ்கூல் இல்லையா, பக்கத்துல இருந்து ஒரு முஸ்லீம் ஸ்கூல் ஒன்று இருந்து முஸ்லீம் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் நான். அப்போ நான் அந்த 2 வருஷம் படிக்கிற நேரங்கள் தான் அப்போ அங்கே வேற ஒருத்தர் வந்து எங்களுடைய எஸ்டேட்டில் பெரிய இடம் கொடுத்தவர் தமிழ் ஸ்கூல் கட்டுறதுக்காக ஃப்ரீயாக கொடுத்தாரு. கட்டி அப்புறம் அதுக்கு பிறகு ஸ்கூல் கட்டின அப்புறம் அந்த தமிழ் ஸ்கூலில் 1 வருஷம் படித்து அப்புறம் யாழ்ப்பாணம் நான் 3ஆம் வகுப்பு சிங்கள மீடியம் தான் நான் படித்தேன். அப்புறம் தான் தமிழுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் முஸ்லீம் ஸ்கூலில் படிக்க வேண்டிய 2 வருஷம் படிச்சுனா அந்த நேரத்தில் அந்த முஸ்லீம் அவர்களுடைய சமயமும் அவரோட வழிபாட்டு முறை அவங்களோட நிறைய விஷயம் நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருந்தது. இப்போ ஒரு சமீபத்தில் தான் தேடி பிடிச்சி அந்த என்னோட அங்கே படித்த ஒரு 2 பேருடைய ஃபேஸ்புக் உங்களை கண்டுபிடிச்சி கதைச்சி இப்போ நாங்கள் ஃப்ரெண்டாக திருப்பி கிராச்சி கொண்டு இருக்கிறது. இப்போ சந்தோஷமாக இருக்கும். அது நான் 70 கண்டேன். இப்போ கதைக்கு பண்ணாங்க, சந்தோஷமாக இருக்கும். நல்ல விஷயம். செல்வியக்கா வாங்க. வணக்கம். இனிய காலோட்சா வணக்கம். வணக்கம். வணக்கம் சர்மாண்ணா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு சர்மாண்ணாவை காணக்கூடியதா இருக்கு. நானும் உங்களுக்கு பின்னுக்கு சிங்கப்பூர் முருகன் நாயகர் நிற்கிறார் பின்னாடி. என்னன்னா உங்களுக்கு பின்னுக்கு சிங்கப்பூர்ல பெரிய முருகனை காட்டுவாங்க, மலேசியா முருகன் மாதிரி ஒரு ஆள். இது அப்படி இல்லையா? அப்படிதான் தெரியுது. மலேசியா முருகன் சைடுல இருக்கிற வெளிச்சம் அப்படித்தான் இல்ல, வெளிச்சம் இல்ல, இந்த இதுல இருக்கிற சைடுல இருக்கிற சைடுல இருக்கிறது அந்த வெளிச்சம் மாதிரியா. மலேசியால வீரமான ஒரு முருகனை காட்டுவாங்க தெரியுமா, அதே மாதிரி இருக்கும். முருகன் வருவார், சில நேரம் பிள்ளையார் வாராரோ, அல்லா வாராரோ, ஜேசு வாராரோ, எல்லாரும் வருவார்கள். எல்லா எம்மதமும் சம்மதம் கொண்டு இருந்தால் எல்லாரும் வருவார்கள். அதுதான் முதல்ல எல்லோரும் அப்படி நினைச்சா சரி, நாட்டிலேயே எந்த இதுலயும் மக்களுக்குலயும் ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இது அப்படி இல்லை தானே. எப்படா போட்டு குத்தி வினமண்டு போட்டு தீஞ்சா ஒன்றும் செய்யல. அது அவர் கொஞ்சம் அந்த மதத்தில எப்பன் திறந்தார், மற்றவர் மூட வச்சுடுவார், மற்றவர் திறந்தா அதுதான் நடக்கிறது. காலத்துக்கு அப்புறம் அந்த ஒரு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இப்ப செல்வி அவர்கள் வாயிலிருந்து. எப்பன் என்ற சொல் கொஞ்சம் மன்றத்துக்கு எப்பன் என்று சொல்லுவாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கு நான் உங்களோட வாயிலிருந்து அதுதானே நடக்கிறது. அது எல்லோரும் அப்படி நினைச்சா இந்த பிரச்சனை இருக்காது. பார்ப்போம். பதவிகள் எல்லாம் ஏற்கப்படுகின்றது. அப்ப ஏற்கிற பதவிகள் எப்படி பதவி ஏற்புகள் எல்லாம் நடக்க போகின்றது என்று பார்ப்போம். அப்ப சனாசுனாவுக்கு எல்லாம் உண்டாக்கி பதவி ஏற்பு மலைநாட்டு ஒரு பெண்ணுக்கு பதவி கொடுத்திருக்கு. நம்ம 12 பேர் அங்க கேட்டு இருந்திருக்கிறார்கள். என்ன பாத்தீங்களா? மிக சிறப்பா இருந்தேன். நான் மண்டைக்கு எல்லா படமும் பார்த்தேன், மகிழ்ச்சியா இருந்தது. இந்த காலத்துக்கு பிறகு மதுரையில எல்லாம் 2 இடம் எடுத்திருக்கு தமிழாக்கள். அப்ப நான் அங்க போய் இருக்கலாம், பிரச்சனையே இல்லையா? நான் பிறந்தபடியா எனக்கு தமிழ் பொம்பளையா. பலர் கண்ணவேர் அறிமுகம் இல்லாத ஆக்கலாம். மலையக பக்கம் நிறைய ஆதரவு இருந்திருக்கு. அதுதான் இப்ப நான் அதுதான் ஒரு செய்தி பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அதுல அவர் சொல்ற மலைய மக்கள் 150 வருஷத்துக்கு காலமா இவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள். அவர்களாலதான் எல்லா இடமும் அந்த தேனி குடிக்கிறதுக்கான ஒரு இருந்தது. அவர்களுக்கு கழிவறை இல்ல, பாடசாலை வசதிகள் எல்லாம் மிக குறைவு, அப்படி என்று சொல்லி எல்லாம் செய்து கொடுக்க. உண்மையா அது இல்ல, அந்த உள்ள போன பாவம் அதை யூடியூப்ல பார்த்துட்டு உண்மையில என்ன சரியான கவலை வேற. அப்படிதான் ஜனாதிபதி சொல்லி கொண்டிருக்கிறார் வாணி இன்றைக்கு. இல்ல நான் அந்த பக்கம் போக இல்ல, இந்த காணொளிகள்ல பார்க்க சரியான கஷ்டம் தான் வாணி.
அந்த அவர்கள் இருக்கிற நாங்கள் அந்த இடங்களுக்கு அங்கு அவர்களிடம் வாழ்ந்த காலங்களில் இருந்ததுக்கு பார்க்கும் பொழுது இப்பொழுது இவ்வளவோ நிறைய கொஞ்சம் பரவாயில்ல. மாற்றங்கள் இருக்கு. நாங்கள் இருந்த காலங்கள்ல டயமண்ட் சொல்றது ஆமா, டயமண்டா அதான் நீட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 வீடு இருக்கும். பரவாயில்ல. தொடர்ந்து அப்படி நேரா 50 வீடு இருக்கும். பாவம். முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு செருப்புக்கு எல்லாம் போற மாதிரி குட்டியா இருக்கும். அடுத்தது படுக்கிறதுக்காக பின்ன கிச்சி குழந்தை ஒரு ஒன்றும் இருக்காதுங்க. அதுக்குள்ளதானே அண்ணா குசினி 40 அதான் அதான் முன்னுக்கு ஒரு தின்ன மாதிரி அப்படி ஸோ அப்படி மூன்று நாள் வரிசையா இருக்கும். So, ஒரு பைப் தான் இருக்கும். முன்னுக்கு ஒரு பைப் அங்கால ரெண்டா பொறிச்சு இருக்கும். முன்னுக்கும் பின்னுக்குமா இருக்கும். இஞ்சாலி பக்கம் ஒரு பைப், முன்னுக்கு ஒரு பைப் இருக்கும். ஒரு தண்ணி போடுற இடம் ஒன்றுதான் இருக்கும். பிறகு ஞாபக தூரத்துல போய் டாய்லெட்டுக்கு போறதுக்கு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்குள்ளதான் சின்ன பிள்ளைகள் டாய்லெட் போறது எல்லாம். அதுதான் துவைக்கிறதுல இருந்து எல்லாம் அங்கதான் முன்னேற்றம் எல்லாம் படிச்சுட்டு அங்க பிள்ளைகள். நாங்கள் அங்க இருந்த காலங்களில் அவங்களுடைய நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளை அங்க வடக்கு கிழக்குக்கு வேலைக்கு நாங்கள் கொண்டு போய் நிறைய பேரை கொண்டு போய் 100 பேருக்கு மேல கொண்டு விட்டுருக்கோம். நாங்க வடக்கு கிழக்கு பக்கமாக வேலை அந்த நேரங்கள் அப்படித்தாங்க. கொண்டாந்து கொடுத்தவர் அவங்களுக்கு ஒரு அவதி தானே. இந்த அட்டைகள் கடிக்கும் அப்படி இப்படி அந்த அந்த அவதியும் தான் இருக்குது. இப்ப எல்லாம் நிறைய மாற்றங்கள். இப்ப எல்லாம் படிக்கலாம். இப்ப எல்லாம் பெரிய பெரிய உத்தியோகங்கள்ல இருக்குது. இப்ப படிச்சு செய்கின்றார்கள் தான். ஆனால் ஒரு சில இடங்கள் அப்படியே பின்தங்கியே இருக்குன்னு. எஸ்எஸ்சி படிச்சாக்களே கனவேர் எங்கட தெரிஞ்சாக்களே போய் எஸ்எஸ்சியோட படிப்பிச்சுட்டு இப்ப ட்ரைனிங் காலேஜில் ஈடுபட்டு இங்கால வந்திருக்கு. ஊர்ல அப்பா அநேகமா அப்படித்தான் எடுத்து ஆசிரியர்கள். எங்களுடைய அக்கா அப்படித்தான் பாணி செய்திருந்தார். எங்களோட ஐயா வந்து பதிலையில தான் வேலை செய்திருந்தார். முந்தி சிங்கப்பூர்ல வேலை செய்துட்டு வந்து பிறகு பதிலையில தான் அவர் வேலை செய்திருந்தார். அப்பொழுது அவர் வேலை செய்யக்குள்ள அவர் அக்கௌண்டன்ட் வேலை செய்தபடியா அவருக்கு கொஞ்சம் தெரியாது சலுகை இருந்தபடியா அவர் 10ஆம் ஆண்டு எக்ஸாம் எடுத்து போட்டு கொக்கிலின்ல ரிசல்ட் வராக்கு முதலே படிப்பிக்க துவங்கிட்டா. அதுக்கு பிறகுதான் ரிசல்ட் வந்தது. அதான் சொல்லி அந்த நேரத்துல சாரி கட்ட தெரியாதான். அப்ப எக்ஸாம் எடுத்து போட்டு பாவாடை தானே கட்டிட்டு போனோம் சொல்லுவான் முதல் பள்ளிக்கூடத்துக்கு. சரி அப்படி இதாண்டு பிறகு அங்க 4-5 வருஷத்துக்கு மேல படிப்பிச்சு போட்டு பிறகுதான் இங்க ட்ரைனிங் கொடிச்சுக்கு பிறகு இங்க வந்து பிறகு இங்க இதாண்டு பிறகு இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு திருப்பி போய் படிப்பிக்கவா. இன்னொன்று கேட்கணும், இந்த பாராளுமன்றத்துல எதிர்கட்சி இருக்காதா? இப்ப 3-2 பெரும்பான்மையா தேர்ந்தெடுக்கிறாங்க 2 இருக்கிறாரு. அப்ப அது அவங்களுக்கு எதிர்கட்சி இருக்காதான்னு கேட்கிறேன். கட்டாயம் இருக்கு தெரியும். எதிர்கட்சி என்று அப்ப ஐக்கிய தேசிய கட்சி வேற போகுதா? ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சஜித் எதிர்கட்சி இருந்தாலும் பிள்ளை படிக்கும் தானே எதிர்கட்சி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அப்படி ஏதாவது இருக்குமா? இருந்தா இருக்குதானே இருக்கிற மாதிரி எதிர்கட்சி இருக்குதானே. அவர்களுக்கும் எல்லோருக்கும் ஜியானங்கள் எல்லோருக்கும் உங்களோட குட்டீஸ் எல்லாம் பெரிய பெரிய பொண்ணுகளா இருப்பார்களே. நன்றி, சந்திப்போம். நன்றி அண்ணா, நன்றி 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 நன்றி. ஆகவே அதன் பக்கத்தவர் தான் என்று ஐயா அணியாதன் காரணம் இல்லை. அதை ஏற்கனவே கொடுத்து விட்டேன். நான் ஐயாவுக்கு சில உழைப்பினால நேரம் போயிருக்க மாட்டேன் நினைச்சார் தெரியல. ஐயாவின் ஆன்மீக இன்று தவிர்க்கப்பட்டு அது அடுத்த கிழமை தொடர்ந்து கொள்ளணும். இதுக்கு போயிட்டேன் இல்லை, ஐயாவுக்கு நான் பாஸ்போர்ட் கொடுக்காதபடி நானும் மறந்து விட்டேன். பிறகு ஆனால் கொடுத்துட்டேன் 8:30 கொடுத்துட்டேன். ஐயா வந்திருந்தா வந்திருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் பூசை புனக்கறதுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆகவே சரி, 2-3 விஷயங்களை பேசியிருந்தோம். சரி, ஆன்மீக சம்பந்தப்பட்டது கோயில்கள் பற்றி பேசியிருந்தோம். கோயில்கள் பற்றி கணக்கு அறிஞ்சிட்டோம். இல்லை, சில ஆச்சரியங்கள் தானே அந்த கோயில்கள். அப்புறம் கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க. இந்த கோயில் வழியை வாணி சிற்ப வேலிகளை பார்க்க அந்த நேரத்தில் அந்த அந்த கோயில் வழியை இந்து மத கோயில் வழியை சிற்பங்கள் பதிஞ்சிருக்கணும் என்ன வேண்டும்.
பார்க்கவே சரியான அதிசயம். அந்த நேரம் இவ்வளவு கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுவும் கையால கல்ல மண்ணை தூக்கி தான் செய்திருப்பார்கள். அத கழிச்சுத்தானே வாணி இப்ப தொழில்நுட்பம் கண்டுபிடிச்ச பிறகு அதிலும் பார்க்க வடிவமைக்கிறதுக்கு செய்யணும். ஆனால் அதை போல வராது எதுவும் இல்லை. அதெல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து களை சுமந்து காலில் விழுந்து எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு செதுக்கி ராஜராஜ சோழன் தான் நிறைய கட்டினார் அந்த நேரம். கோயிலாம் எப்படி இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாம் ஒரு முறை தான் போனா இன்னொரு தரம் போன முறை போக வசதி கிடைக்கல வந்துட்டேன். 4 பக்கம் வடக்கு வாசல், தெற்கு வாசல், கிழக்கு வாசல், 4 வாசல்கள். அந்த கோயில இருந்து வர அந்த குங்குமமே ஒரு வித்தியாசமான மனம், உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி தாரமே இருக்கும். அதனத்தில் வச்சிங்கன்னு சொன்னா கஸ்தூரி மஞ்சள் தானே அது போட்டு வர்றது. போன முறை சொல்லியிருந்தேன், நாங்க இந்தியாவில் இருக்கும்போது வாங்கின குங்குமம் அந்த கிராம் கணக்குல இல்ல அந்த கோயில்ல இருந்து வர அந்த குங்குமம் ஒரு மகிமை, வித்தியாசமான வாசம் தான். ஒரு வச்ச உடனே ஒரு உடம்புக்கு ஒரு எனர்ஜி தாரமா இருக்கும். அந்த வாங்கின குங்குமம் தான் மணி. கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்க வித்தாரு அந்த குங்குமம். நாங்க வாங்கினோம் அந்த குங்குமம். அந்த குங்குமம் இப்ப 30-32 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. 88ஆம் ஆண்டு வாங்கின குங்குமம் அது இன்னும் இருக்குது வாணி. என்னட்ட ஒரு பழுதும் இல்லாம இந்த இன்றைக்கு வச்சிருக்கிறது கூட அந்த குங்குமம் தான். ஒரு பழுதும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஒன்றுமே இல்ல. அப்படியே வச்சிருக்கோம். ஒரு வாசமாவும் இருக்கும். அது அந்த ஒரு வாசத்தோட அந்த மஞ்சள் சுண்ணாம்பும் ஏதோ வேற ஏதோ போட்டுதான் செய்யறோம். இப்ப செய்யறதெல்லாம் கலப்படங்கள். சிலருக்கு அந்த நெத்திய சுடுவதாம நெத்தி எல்லாம் கருப்பா வருது அந்த குங்குமம் நிறமும் அங்க இல்ல, அதே மாதிரி தான் அப்படியே இருக்குது வாணி. இப்ப 30-35 வருஷமா ஒரு குங்குமம் இருக்குதுன்னு. மற்றது வாணி அந்த மதுரை மீனாட்சி அம்மன்ல 14 கோபுரம் இருக்குது. ஆமா, எந்த பக்கத்தால போறோம் எந்த பக்கத்தால வரோம்ட்டு அது எங்களுக்கு கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கும். ஏனென்றா வீதி வழியே அந்த கோயில்கள் அப்படி அமைந்திருக்கு. விடிய சனங்கள் தெரிஞ்சு கொண்டே இருக்கும். மல்லிகை மலைகளும் அது வாசமா இருக்கும். என்ன அதை சுத்தி மதுரை மீனாட்சி ஒரு வித்தியாசமான நினைவத்தான் எனக்கு தெரியுது. ஏனென்றா போற வீதி எல்லாம் அந்த ஊர் மாதிரி கோலம் போட்டு தண்ணி தெளிச்சு கூட்டி கொண்டே விடிய புறத்துல நிப்பினம் முழுக்கம் தலையில மாலையோட தான் எல்லா பெண்களும் போவார்கள், வருவார்கள், ஆசையா இருக்கும். மற்ற அந்த கோயிலுக்கு 2-3 கடைகள் இருக்கு வாணி. முழு சாமானம் எல்லாம் வேண்டக்கூடிய சீல வெட்டி எல்லாம் அந்த கோயிலை சுத்தியே கடை வழிய வச்சிருக்கேன். அதுக்கு இந்த கடையை வாழ்த்துக்கள் போட்டுதோ வாணி. பொறிச்சல் போட போறேன். 3 பேர முடிச்சா நீங்க நித்திர வேண்டா இருக்குமா? இல்ல நான் பக்கல வேற யார் வாணி பர்த்டே 3 பேர் நேவ்ஸ் பிலிப் சார் 16 இன்றைக்கு 18 பர்மிளா மற்றும் நிஷாந்தன் அவர்கள் பர்த்டே போயிட்டு பாட்டு. ஓகே சரி வாழ்த்துங்க. வாழ்த்தலாம். சாந்தினி அவர்கள் வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கொண்டு. நேவி சக்காவுக்கு நமது குடும்பத்தின் சார்பில் மகிழ்வான பிறந்த தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கவிஷாவின் அம்மாவுக்கும் மற்ற துஷாந்தனா நிஷாந்தன் நிஷாந்தன் அவர்களுக்கும் குடும்பத்தின் சார்பில் மகிழ்ச்சிகரமான பிறந்த தின வாழ்த்துக்கள். அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சாந்தினி அவர்கள் சத்தம் வரவில்லை, மியூட்டடுங்கோ. இனிய காலை உற்சாக வணக்கம் அநேக இணைந்திருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றையே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நேவ்ஸ் பிலிப் அவர்களுக்கும் பர்மிளா அர்மர் அவர்களுக்கும் மற்றது ஜியா நடேசன் அவர்களுடைய அன்பு மகன் அவர்களுக்கும் எங்களது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்வில சிறப்புகள் பெற்று நோய் நொடிகள் இன்றி வாழ வேண்டும் என மனதார பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி. ஜெயநடேசன் அவர்களுக்கு ஒரு மகனா உங்களுக்கு?
ஒரு மகனும் 3 பொம்பளை பிள்ளைகள் நீங்கள். ஓகே. அவர் தான் அம்மாவை தாங்கி திரியும் பிள்ளை. ஆமா ஆமா, இவ்வளவு பக்கத்துல இருந்தவர் இப்ப கொஞ்சம் தூரமாயிட்டு இருந்தாலும் அம்மாவுக்குரிய எல்லாவற்றையும் அவர் தான் செய்கின்றார் இன்றைக்கு வரைக்கும். ஓகே ஓகே, பொறுப்பான பிள்ளை. ஆகவே அம்மாவின் செல்லம். அப்ப அம்மா மீன் தலை தான் கொடுக்குறவர் போல மூத்த பிள்ளைக்கு. ஆம்பளை சொல்லுவார்கள் தானே, ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்ன ஒன்று ஒரு ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருக்கணுமா, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையா, ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. உண்மையிலேயே சந்தோஷம் தான். பிள்ளைகளோட பெண்களோட ஆம்பளைகள் தான் விருப்பம், தகப்பன்மாரோட பெண்கள் பொம்பளை பிள்ளைகள் தான் விருப்பம். வீட்டுக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்களா மகனை? ஜெயநடேசன் அவர்களே, மகனை விட்டு கொடுக்க மாட்டீங்களா? மகளவை பேசினாலும் என்ன செய்யறான்னு இப்படி இருக்கிறான்னு சொல்லி பேசினா நீங்க விட்டு கொடுப்பீங்களா, விட்டு கொடுக்க மாட்டீங்களா? நான் பொதுவா இல்லை, 4 பேரை சமானா தான் பார்க்குறேன். நான் பிள்ளைகள்டா தட்டி கொடு, பிள்ளைகள்டா சுட்டி காட்டுறேன். அது ஏற்றத்தாழ்வு பார்க்குறேன் இல்லை. ஆனால் அவன் பாவம் என்று நினைக்கிறான், மகன் தனியாக இருக்கிறான்ட்டு. அதுதான். ஆனால் கவியல் என்னென்ன கேட்ட உடனே எல்லாம் செய்து தரேன். அதுண்டு மகளவே தட்டி கழிப்பினம் செய்திடுவேன். ஓகே, அத கூட பெண்கள் பார்க்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூட ஆடா விட்டாலும் சதையாடும் வந்து ஒரு படி எப்பவும் பெண்கள் தாய்மாரோட ஆம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் விருப்பம் தானே, கூட தானே விருப்பம். இன்றைய காலத்துல நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன் ஆம்பளையோட வாசம். உண்மையிலையா என்னில எவ்வளவு அன்பு இருக்கிறார். உண்மையாத்தான் நான் சொல்றேன். என்னில எவ்வளவு பாசமும் எவ்வளவு அன்பும் அது இருக்கிறார். இவ்வளவு விஷயத்திலே கண்காணிப்பா எல்லாத்தையும் கவனிச்சுக்கொண்டு பொம்பளை பிள்ளைகளும் உதவிகள் தான். பொம்பளை பிள்ளைகள் அது நீ உண்டு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் அப்படி அந்த போட்டி பண்ண பண்ண மாதிரி இது கடவுள் அந்த பிள்ளைகளை நிறைய ஆசீர்வதிக்கணும். எல்லா பிள்ளைகளையும் நல்ல வந்து அதுக்கிட்ட எவ்வளவோ வேலை படுக்கிறதுகளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அந்தந்த சந்தர்ப்பங்களை செய்ய வேண்டிய அந்த அலுவல்களை அவங்க வந்து செய்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏச்சோ பேச்சோ தந்துட்டாலும் அவர்கள் செய்து தருகின்றார்கள். அதுக்கு நாங்கள் பெருமைப்படணும். உண்மையில் அதுகளுக்கு வருது சொல்லியலைன்னா நாங்கள் என்னத்தான் பாரு எனக்கு தான் பிரச்சனை என்று நாங்கள் நினைக்கிறது. அவர்கள் வந்து வாணி நாங்கள் வளவலன்னு சொல்லிடுவோம். ஆனா அவர்கள் கூட சொல்ல மாட்டார்கள். 75% சொல்லார்கள். சும்மா சிலதுகளைத்தான் சொல்லுவார்கள். மற்ற தங்களுக்குள்ளேயே வச்சிடுவார்கள். என்னத்தை சொல்றேன். ஆனா உண்டு அந்த குற்றம் சொன்னா குற்றத்தை சுட்டி காட்டி சொல்லுவாங்க. இல்ல அது சரிதானே, அதை ஏற்றுக்கொள்றப்ப நம்ம எங்கள்கிட்ட இல்லையா, அதான் எங்கள்ல உள்ள பிரச்சனை. நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோமே. நாங்கள் உடனே 2 கடி அடிச்ச உடனே அதுகள் பேசாம சொல்ல வந்ததே சொல்லுவாங்க. கொஞ்சம் கண்களை அன்றைக்கு வந்து சொல்லும்போது கொஞ்சம் கண்களை அம்மா சும்மா இருங்கம்மா நான் அதுகளுக்கு கவலை மாதிரி சும்மா இருங்கம்மா ஒன்று சொல்லி உண்டு. அது அந்த கதையை விடுங்க நாம கதைகளை விடுங்கன்னு சொல்லி அப்படியே மாதிரி சமாளிச்சுக்கிட்டு போயிட்டு. அப்ப அப்படியே விஷயங்கள் நடக்கும் போது அதுகளுக்கும் கவலை இருக்கும் தானே. அதுகளுக்கும் கவலை எப்படி இருக்காங்கன்னு கவலை இருக்கும் தானே. அப்ப நான் இந்த வருஷம் நான் தனியா இருக்கிறது வந்து அது ஒரு சரியான கவலை. மக்கள் எல்லாரும் கூடுவார்கள் நினைக்கிறேன். சனி முடிஞ்சாரு 16ஆம் தேதி. 16ஆம் தேதி தானே சனிக்கிழமையும் தானே. அப்ப வந்தார்கள். வந்து நாங்க கேக் வெட்ட வேணாம், என்ன கேக் வெட்ட தேவையில்லைன்னு சொல்லிடுவேன். கேக் வெட்ட வேணாம், பிறகு பார்ப்போம்னு சொல்லி அப்ப வந்த பிறகு பார்ப்போம்னு சொன்னேன். அப்ப அவைகளுக்கு கவலை. நான் இப்படி ஒரு காலமும் இருந்தது இல்லை. இந்த பிள்ளை எல்லாம் குடும்பமா பிள்ளை எல்லாம் மீசையில் இருந்து சாப்பாடு அந்த அந்த நாட்கள்ல எந்த பிறந்த நாளோ பிள்ளைகிட்ட பிறந்தனாலும் எந்த பிறந்த நாள் எல்லாம் ஒரு வீட்டில் இருந்து பிள்ளைகள்லாம் ஒரே மீசையில் இருந்து ஒரு வீட்டை சாப்பிடுறது அப்படி ஒரு சந்தோஷமான இது. இந்த முறை நான் வேணாம்னு சொன்னேன். எனக்கு தேவை வீட்டுல அவருக்கு என்ன 6 மாசம் முடிய இல்லையா டிக்கெட்? 9 மாசம் ஆச்சு. 6 மாசம் மட்டும் சொல்லுவீங்க. அப்ப நீ வந்த மாதிரிதான். அவர் இன்னும் குளிர் முடிய வரட்டும். பாவமே இந்த குளிருக்குள்ள வந்து நடுங்குவான். குளிர முடிச்சுட்டு அவர் ஒரு February மார்ச்ல வரட்டும். பாவம் அதான் நின்றவர் நின்றுட்டு வரட்டும். என்னதுக்கு அவசரப்படுவான்.
இந்த நேரம் வியாழக்கிழமை முற்றத்து சிறப்பு முற்றத்து மலர்கள் வியாழன் காலை இடம்பெறுகின்றது. லண்டன் நேரம் 10 மணிக்கு. கவிதை நேரத்துக்கு முன்பதாக இளங்கலை இருந்த சஃபினா அவர்களுடைய காத்திருக்கின்றார் இல்லையா சாந்தினி அவர்களே? நன்றி சஃபினா அந்த அன்றைக்கு வந்தவங்க அன்றைக்கு எடுக்கலாம், நல்லா இருக்கும். அன்றைக்கு வந்த அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உடனே சாந்தினி அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டேன், இந்த இருக்கு இப்போ ஆளை கப்பாண்டு பிடிக்க வந்துட்டு. அன்றைக்கு தான் முதல்ல வந்துருக்காங்க. இல்லை அவர் வேற சிலவடை வந்து வேற தெரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். ஏன்னா வேற சொல்லிக்கிறாப்போ இங்கே வாங்கட்டே தெரியல. அதை பற்றி யாருமே எதுவும் சொல்லவும் இல்லை தானே. எங்கே வந்தார் இதில் பிடிச்சோம்னு சொல்லல, யாரும் சொல்ல இல்லை. அப்புறம் நானா தங்க பிடிச்ச சொன்னார். அவர் எனக்கு இவ்வளோ இப்படி இருக்கான்னு சொல்லி அப்போ சாந்தினி அவர்கள் கேட்டுக்கொண்டுட்டார். அப்போ அதை பிடிச்சாச்சு உடனே. நமது வஜிதா அவர்களுக்கு தான் நேரலையில் வாரத்துக்கு இன்றைக்கும் பேரப்பிள்ளை அவருக்கு மேலே பேரப்பிள்ளையல் வழியா வந்தார். ஏழு பேரப்பிள்ளையல் 3 பிள்ளையல். சரி சரி 3 பிள்ளைகளும் 7 பேரப்பிள்ளை 3 பிள்ளைகள் படிப்பிச்சு பெரிய பதவிகள் இருக்கிறார். நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார், நிறைய செய்கிறார். நாளைக்கு தானே வாணி இந்த நோனா வருவா. நோனா வந்தா நாளைக்கு அவரோட இல்ல அவரை இனி வீடியோ போடுறது என்ன அப்படி இருக்கோ தெரியல. இப்ப இவரெல்லாம் அன்றைக்கு முதல் வாரார் வீடியோ போட்டு வர்றார். இப்ப என்ன வர போறார் விட்டு கொடுக்குறீங்க சொல்ல இல்ல இனிய பாப்போம். இனி அவருக்கு ஒரு இது வைக்கத்தாமானம் போட்டோவில் இருக்கிறவர் தான் இன்னும் நேரம் வரப்போறாரு. இதுல என்ன இருக்கு விளங்கல. யூடியூப்ல போனா அதை தானே பார்க்க போயிடும். கலைச்சதுக்கு பிறகுதான் அவரோட திறமைகளை இருந்தது. இல்லை இன்னும் இருக்கு. நான் நிப்பாட்டிட்டேன் தானே இதுக்கு வாங்க என்ற ஒரு ஆர்வத்தோட தான் நீங்கள் பேசி கொண்டிருந்தார். அப்போ சாந்தினி எவ்வளோ நிறைய கேள்விகளை துளைச்சி கேட்பேன். ஆகவே அது லண்டன் நேரம் 10 மணிக்கு கவி நேரத்துக்கு முன்பதாக பண்ணோம். பின்பு மேலும் தகவல்கள் ஒரு பக்கமாக இருந்தவர் நீங்களும் இப்படி இலங்கையில இருந்த ஆக்களை கூப்பிட்டா அதுவும் நல்லது. வெள்ளெண்ணெய் செய்தா அவர்களுக்கும் கொஞ்சம் இது கேட்கறதும் கொஞ்சம் கவிதை தானே பிரச்சனை இல்லை. கவிதை அதுக்கு பிறகு செய்யலாம் தானே பிரச்சனை இல்லை. இலங்கை இந்தியாவிலிருந்து வரவர்களுக்கு கனடா வித்தியாசம். அவர்களுக்கு இந்த கால நேரங்கள் ஸ்ரீலங்கால இந்த பகல் எடுக்கிறேன்டா வெயில தானே பகல்ல இரவு தான் அவங்களுக்கு நல்ல இரவண்டக்குள்ள அங்கே நடிச்சாம போக அப்புறம் அங்கே அப்புறம் சொல்லாமக்குள்ள ஓடுகணுமே அதெல்லாம் பிரச்சனை. பின்னேரம் அன்றைக்கு வந்து சொல்லாமலே ஓடிட்டார். நாங்க தான் நிப்பாட்டிட்டோம் மாமண்டு தான் தான் தண்டதாமண்டு சின்ன பேர் கிளம்பி இருக்கிறீங்க ஐயாண்டு கேட்கலாமே ஒருத்தர் இப்படி போய் சொல்றது. நீங்க ஓகே நானும் விடைபெறுகிறேன் சொல்லி விடைபெறலாம் செயல் அவர் அன்றைக்கு பார்த்து அவர் இல்லையா தான் இருந்த வராம தனக்கு நாங்க நிப்பாட்டிட்டோம் எங்கட இருந்தவர் நீங்க இவ்வளவு பேர் நாங்க இருந்தோம் எங்கட நிலையம் இவ்வளவு காலத்துக்கு நிக்கல உங்களுக்கு தான் நிலையம் நான் எழுதி விட்டேன். அரசியல்வாதிகள் தானே அதுதான் அப்படித்தான் பேசுவார்கள் போல. நித்திர தூக்கம் அவருக்கு நித்திர தூக்கம் வராம இருந்திருக்கணும். ஆக்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. மூஞ்சி எப்படியே வச்சு கொண்டு இருந்தார். ஒரு அரசியல்வாதி எப்படி கதைக்க அவருக்கு முடியல வாணிய சில பேரால கொடுத்த பதிலுக்கு இல்லாட்டா கேட்க சொல்லிக்கொண்டே போயிருப்பினோம். இது ஒவ்வொரு நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லி போட்டு பேசாம இருக்கிறார் குழந்தை பிள்ளைகள் மாதிரி. சில பேர் அது ஒவ்வொரு ஆக்கள் சுபாவம் தான் நினைங்க ஒவ்வொரு ஆக்கள். ஆனா அது அவருக்கு தன்னை தயார்படுத்தி இருக்கணும். இதுக்கு வாரண்டா தன்னை அதுக்கேற்ற மாதிரி தயார் நான் சொன்னேன் அப்படிவா சொல்லி விளங்கப்படுத்தி தான் சொன்னேன். நான் அது அவருக்கு சொன்னேன். நீங்கள் என்ன குழந்தை பிள்ளைகள் மாதிரி எழுதி விட்டேன். நம்மளுக்கு குழந்தை பிள்ளைகள் மாதிரி கேட்டவர்களுக்கு மட்டும் சொன்னீங்க. அவங்களோட அரசியலை பற்றி நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற நாங்கள் இந்த மாதிரி இத்தனை பேர் கேட்கணும் இந்த மாதிரி உங்களோட இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கலாம் தானே. எனக்கு சொர்க்கியம் நெல்லிட்டு விட்டுட்டார். அது இனி அடுத்த இந்த பக்கத்தில் சொல்லுங்க வர வேண்டாமன்ட்டு. இனி நான் இல்ல வந்துட்டால் ஓகே நன்றி வணக்கம். எனக்கு நித்திர வர இதில் நான் பிஸிட்டு சொல்றதுதான் ஒரு முறையும் ஒரு ஒரு பண்பான முறை. அதுதான் சொல்ல அவர் தனக்கு நாங்க நிப்பாடி சொல்லாம அவனுக்கு அரசியல்வாதி தானே அவர் அப்படித்தான் பேசுவார். எவ்வளவு கஷ்டமானது செய்கிறது. அவ்வளவு வேற என்ன நாங்கள் கண்டுபிடிச்சதே தான் வரணும் இதுக்கு வரணும் மரித்துக்காக இல்ல இல்ல அந்த இங்கெல்லாம் பார்த்து படிச்ச கூப்பிடாதீங்க. அவர்கள் அறியத்தானே வேணும். இலங்கையில நடக்க அறியத்தான் வேணும் வேண்டாம். அவர்கள் அதுக்கு மாதிரி நின்று இருப்பாங்க. எங்களுக்கும் விருப்பம் வேண்டாம். ஒரு ஒரு சொல்லாம நாள் ஓடிட்டுது இங்க நாள் இல்லை. தங்கத்தை ஒரு நாளைக்கு ஐயோ வேண்டாம்
தங்கவும் வேண்டாம் வெள்ளியும் வேண்டாம் செம்பும் வேண்டாம் இதுக்குள்ள. நன்றி வணக்கம். தங்கம் பித்தளையாக விட்டா சரி. நன்றி வணக்கம். சரி,